மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலே இயேசு நமக்கு அறிவுறுத்துவது, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டியது, நாம் எப்படி ஒரு மனிதரை அறிந்து கொள்கிறோம் அல்லது எப்படி ஒரு மனிதரை நாம் தெரிந்து கொள்கிறோம் என்கிற இந்த இரண்டு கேள்விகளுக்கு நாம் பதில் தேடுகிறோம் எனில், ஒரு மனிதரை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம், அவரோடு சேர்ந்து கடவுளையும் நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை இயேசு அறிவுறுத்துகிறார். நடைமுறை வாழ்க்கையில் ஒரு மனிதரை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? ஒருவருடைய வார்த்தையும் வாழ்வும் ஒன்றாக சேர்ந்து செல்கிறதெனில் அம்மனிதரை நாம் நல்ல மனிதர் என தீர்ப்பிடுகிறோம். ஒருவருடைய வார்த்தையும் ஒருவருடைய வாழ்வும் சேர்ந்து செல்லவில்லை என்றாலும், ஒருத்தருடைய சொல்லும் செயலும் ஒருமித்து அமையவில்லை என்றாலும் அம்மனிதரை நாம் நல்ல மனிதர் அல்ல, முரண்பட்டவர் என நாம் அவரை தீர்ப்பிட்டு விடுகிறோம். பல நிலைகளில் பல வேளைகளில் சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்பட்டவர்கள்தான் பலருடைய கண்களுக்கு நல்லவர்களாக தெரிகிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள்தான் நாட்டினுடைய புற்று நோய்களாகவும் இருக்கிறார்கள். நாட்டையும் வீட்டையும் மனிதர்களையும் அழிப்பவர்களாகவும் இத்தகைய தன்மையுடையவர்கள்தான் இன்றைக்கு நிலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தியில் இயேசு நமக்கு அறிவுறுத்துவது, பிலிப்பு இயேசுவை முழுமையாக அறிந்து கொள்ள முடியவில்லை, முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை, எனவேதான் அவர் எங்களுக்கு தந்தையை காட்டும் என அவர் இயேசுவை கேட்கிறார். பிலிப்பு தந்தையை எங்களுக்கு காட்டும் என்பது கேட்பது யூதர்களோடு அல்லது யூதர்களிடம் இருந்த அந்த கேள்வியோடு ஒத்து போவதாக நாம் பார்க்கிறோம். விடுதலை பயண நூலிலே நாம் வாசிக்கிறோம். 33வது அதிகாரம் 12 - 23 வரை நாம் வாசிக்கிற பொழுது, மோசே கடவுளை பார்க்கிறார் என்ற அடிப்படையில் அவர் அப்படி கேட்டிருக்கலாம். ஆனால் மோசேயும் கடவுளின் முகத்தை காணவில்லை, மாறாக கடவுளின் பின்புறத்தையே பார்த்திருக்கிறார். விடுதலை பயணம் நமக்கு சொல்கிறது, நான் என் கையை அகற்றுவேன், நீ என் பின்புறத்தை காண்பாய், என் முகத்தையோ காண மாட்டாய். என் விடுதலை பயணம் நமக்கு அறிவுறுத்துவது, கடவுளை காண்பவர் இறந்து விடுவர் என்கிற அச்சத்தை தருகிறது. இந்த ஒரு பின்னோக்கு அடிப்படையில் தான் பிலிப்பு இயேசுவிடம் கேட்கிறார், தந்தையை எங்களுக்கு காட்டும், கடவுளை எங்களுக்கு காட்டும் என்று அவர் இயேசுவிடம் வினவுகிறார். நாம் கடவுளை எப்படி புரிந்து கொள்வது அல்லது கடவுளை எப்படி பார்ப்பது? இன்று கூட கடவுள் தன்னுடைய முகத்தை, தன்னை பலரின் வாயிலாக, பல நிகழ்வுகளின் வாயிலாக நமக்கு அறிவுறுத்துகிறார். இயற்கையின் மூலமாக, பெற்றோருடைய அன்பின் மூலமாக, பிள்ளைகளுடைய அன்பின் மூலமாக, யாருமற்று நாம் வாழ்கிற பொழுது நமக்கு கரம் கொடுத்து உதவுகிற நல் மனிதர்கள் மூலமாக கடவுள் இன்றைக்கு தன்னுடைய முகத்தை, தன்னுடைய நன்மைத்தனத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்து கொண்டுதான் இருக்கிறார். நாம் பார்க்கிறோம், பாலில் எவ்வாறு வெண்ணெய் ஒளிந்திருக்கிறதோ அதை போல மனிதனில் கடவுளும் ஒளிந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கடவுளை நாம் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளவும், அவரை தெரிந்து கொள்ளவும் தேடுவதிலும் நம்முடைய நாள் முழுவதுமான இன்றைய சிந்தனை அமைந்திருக்க இறைவன் அருள் தர இந்த நாளிலே ஜெபிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.